கணேசா புறப்படலாமா? சந்தோஷமா புறப்படலாம். ரிசர்வ் பண்ண ஒரு டிக்கெட் வரணும். சார் சார் நான் தான் சார் அந்த டிக்கெட் நான் தான். அது நீ தானே? ஏறுங்க ஏறுங்க. ஏனத்தனமா சிரிக்காத, கதவு மூடு. மன்னிச்சுக்கோ. கால் அடிக்க உட்காரியா? இவன் அந்த மாதிரி வாயை தங்கன்னு தூங்குறாங்க. இது முடிக்கும் போது முடிக்குமா? ஏன் நிக்கிறீங்க? குந்தியா கால் நோவு போகுது. எங்க போற? இந்த பஸ் இது வரைக்கும் போகுது. இது மெட்ராஸ் வரைக்கும் போகுது. நீ எங்க போற? நானும் மெட்ராஸ்க்கு தான் போகணும். 50 ரூபா கொடு. 50 ரூபாய் பணம் இல்லைங்க. நான் சீட்டை வச்சுட்டேன். 50 ரூபா பணம் இல்லைங்க. வண்டி எடுக்க சொல்லுங்க சார் பிளீஸ். இப்படியே தகராறு பண்ணா எனக்கு கட்ட கோவரும். முதல்ல கீழே இறங்க முறையே ஐயா. சார் என்ன உங்க கூட பிறந்தவளா நினைச்சுக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லி சொல்லித்தான் என்ன வீரமாக ஆகும். என் வேலைக்கு சீக்கிரம் நீ முதல்ல இறங்க. சொல்றதுல விட்டமா பாவம். உனக்கு பாவம்னா அந்த அம்மாவுக்கு பஞ்சாயத்து விட. என்கிட்ட இல்லப்பா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறேன். எனக்கு எரிச்சல் வரும். சார் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். கொஞ்ச தூரம் போன உடனே நானே இறங்கிடுறேன். கண்ட இடத்துல இறங்குறத விட இங்கே இறங்கி போறது எவ்வளவு மேலே. இறங்கி போ. ஏப்பா அந்த பொண்ணை இறக்க வேணாம், பணத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வேண்டியது பணம் தான். அம்மா குஞ்சுக்குமா 50 ரூபாய் கொடு. யோ இது பஸ்ஸியா? அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. ஊர் வந்துருச்சுங்களா? இப்பதான் அவினாசி தாண்டி இருக்கு. இப்பதான் அவனாசி தாண்டி இருக்கிறமா. மரகதா மல்லிகா மல்லிகா. இது வரைக்கும் மரகதம் மரகதம் சொல்லிட்டு இருந்த, இப்ப நம்ம மல்லிகாங்கிற. அது சம்சாரத்தோட தங்கச்சிங்க. மங்களம் ரேணுகா. எவ்வளவுப்பா? 40 பைசா தன்னா மதி சார். பொட்டியில பணத்தை வச்சுட்டு வந்தேன். நீ வா, எடுத்து கொடுக்குறேன். இப்ப வர. சாரி. இந்த மீதி. தேங்க்யூ. என்ன திருத்தி முடிக்கிற? மொழியும் சரியில்லை. பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
எல்லாரும் அவங்கவுங்க கைகால அங்கங்க வச்சுக்கிட்டு தூங்குங்க. சேலம் வந்த உடனே ஒரு 15 நிமிஷம் ஆட் பண்றேன். டிரைவர் ஆஃப் லைட்ஸ். என்ன இப்படி குளருது? எப்படி கீழே வந்தது? என்னது எங்கமே காணா? பெட்டி மாறிடுச்சா? ஐயோ, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. எதுக்கு என் பெட்டி எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன். என் துணி, என் பணம். ஐயோ, இது ஏன் பெட்டிங்க? இதுல இருந்து 400 ரூபாய் பணம் எடுத்துட்டா. திருடி எங்க வச்சிருக்க? கூட கண்டக்டர் என் பெட்டி வண்டி நீட்ட சொல்லி யாரு? என்ன தகவல்? அட நான் தாயா, என் பெட்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டா. திருடி என் பணத்தை கொடு. சத்தியமா நான் எடுக்கலங்க. அப்படின்னா என் பெட்டியை ஏன் திறந்த? என் பெட்டியை நினைச்சு உங்க பெட்டியை நான் எடுத்துட்டேன். தெரியாதனமா எப்படியுமே எடுக்கலாம். என் பணத்தை எடுக்கதா? ஐயோ, நான் கேட்டுக்கிறேன், நீ கவனிக்கிற. என் பணம் எடுத்துருந்தா கொடுத்துரு. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறேமா? ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா? ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா? இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, என் பணத்தை எடுத்தல, திருப்பி கூட. உங்க பெட்டியை தான் நான் எடுத்தேன். அதுல இருந்த பணத்தை நான் எடுக்கல. என்ன பணம் எங்க போச்சு? எனக்கு தெரியாதுங்க. பாத்தீங்களா? நீ பேசாமையா கீழே இறங்கி எடுத்து கொடுக்க சொல்றேன். முதல்ல கீழே இறங்கு. பெட்டி அங்க வை, அங்க வை பெட்டிய. வைங்க. முதல்ல இறங்கு நீ. வா. ராத்திரி நேரத்துல உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த பாருமா, அந்த பணத்தை எடுத்திருந்தேன்னா கொடுத்துருமா அந்த தம்பி கிட்ட. ஏமா நீ தானே பெட்டியை திறந்த, பணம் எங்க போகும்? பேசாம திருப்பி கொடுத்துரு. சத்தியமா நான் பணம் எடுக்கல. நான் பெரியத்தனமா கேக்குறேன். வண்டியை விட்டு எல்லாரும் டீ குடிக்க போனாங்கல்ல, நீ மட்டும் வண்டியிலேயே குஞ்சு கிடந்தியே, எதுக்கு? அப்படி கேளுங்க, அப்பதான் இவ கொடுப்பா. ஐயோ, உனக்கு வேணையா? ஏயா துட்டிலேன்னு சொல்லிதான் இந்த அம்மா வண்டியில இருந்து இறக்கி விட்ட. நீ தானே துட்டு கொடுத்து ஏத்தி விட்ட. நீ ஏன் அனுபவிய? எனக்கு என்ன? யோ, இப்ப என்னங்கற? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விடியா. இது போலீஸ் ஸ்டேஷனா? ஏய்யா, எல்லாரையும் காலகாலத்தோட கொண்டு போய் சேர்க்கவானே? டேய் கோழி தலையா, என்ன இப்படி எல்லாம் கேட்டா நடக்காது. நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. ஏமா அந்த பொண்ணை மரவா கூட்டிக்கிட்டு போய் வேலை ஜாக்கெட் எல்லாம் பாருங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும். இந்தாம்மா, வீணா ஏன் அழற? அந்த பணத்தை தந்துடலாம்ல. இது பாருங்க, நான் போட்டிருக்கிற சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், அவர் பணத்தை நான் எடுக்கல. சார், அந்த பொண்ணு சிலுவை மேல சத்தியம் பண்ணுது சார். சார், அந்த பொண்ணு பணத்தை எடுக்கல சார். யோ, பணம் விட்டவனுக்கு தான் தெரியும் அவனுடைய வருத்தம். ஆமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, என்கிட்ட வேற பணம் இல்லம்மா, திருப்பி கொடுத்துரு. ஓ, வண்டியை மெட்ராஸ்ல விடுறேன், அங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. வண்டியில ஏறுங்க, ஏதாவது தகராறு பண்ணீங்க நடக்கிற ஏறி பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். உங்ககிட்ட எப்படி பணம்? ஏறு மேல ஏறு. வண்டியில ஏறி விட்டுட்டு போடுமா? வண்டியை கொஞ்சம் நிறுத்துமா. இறங்குங்க இறங்குங்க. உங்க பஞ்சாயத்து தீர்க்க என்னால முடியல. மெட்ராஸ் பார்டர்லயே உங்களை விட வேண்டியது, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏதோ போனா போகுதுன்னு பீச்சாங்கரையில கொண்டாந்து விட்டுருக்கேன், பழச்சு போங்க. பணம் தரேன்னு சொல்லி காந்தி சிலையில இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். என் பணம் எங்க? இப்போ அதை நான் சொல்றதை நம்புங்க. உங்க பணத்தை நான் எடுக்கவே இல்லை. கண்ணகி சிலைக்கு முன்னாடி இப்படி போய் சொல்றீங்க? நீங்க என்ன திருடின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க 400 ரூபாயை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு காரணம், பஸ்ல ஏறும்போது என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். 6 மணிக்கு மட்டும் உனக்கு எப்படி பணம் வரும்? இத பாருங்க, இந்த சூழ்நிலையில என்கிட்ட இருக்கிறது இந்த வளையல் தான். உங்க பணத்தை நான் நிச்சயமா கொடுத்துறேன்.
எனக்கா? ஐயோ, கண்ணிக்கு சிலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கே ஏற்பாடு பண்றேன்னு சொல்றானே. தாயே, தலைவா, விட்டுடு. சரியான கஸ்மாலா சாகுறாக்கி. ச்சே, 6 மணிக்கே வரேன்னு சொன்ன, 8 மணி ஆச்சு, இன்னும் காணுமே. ஒரு பொண்ணை நம்பி இப்படி ஏமாந்துடக்கூடாது. என்னங்க என்னங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ஊருக்கு புதுசுங்கிறதுனால யாரும் நகையை அடமானம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பெரியவர் தான் என் மேல பரிதாபப்பட்டு நகையை வாங்கிட்டு 400 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தது, நீ எதுக்காக அந்த பணத்தை வாங்கின, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நடராஜ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு சார், நாங்க வந்து நடராஜ் ஸ்டேஷனுக்குங்கிற யூ ஆர் கரெக்ட்.